இஸ்லாமிய நாடான ஏமன்ல அபாயம். கோட் ரெட். ஏமனுடைய துறைமுக நகரமான முக்கல்லா, இது ஐக்கிய அரபு அமீரகத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த நகரத்தின் மேல சவுதியோட போர் விமானங்கள் திடீர் தாக்குதல் நடத்துறாங்க. சவுதி எதுக்காக தன்னோட முன்னாள் கூட்டாளியான ஐக்கிய அரபு அமீரகத்தை திடீர்னு ஒரு பெரிய அச்சுறுத்தலா கருதுது? இத்தனைக்கும் ஏமன், அமீரகம், சவுதி மூணுமே இஸ்லாமிய நாடுகள் தான். அப்புறம் ஏன் இந்த சண்டை? கூட்டாளிகளா இருந்து போட்டியாளர்களா மாறின ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதலுக்கு களமா ஏமன் மாறினது எப்படி? விரிவான தகவல்களை வழங்குகிறது தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஏன் முக்கல்லா மேல சவுதி இவ்வளோ ஆர்வம் காட்டுது? ஏமனோட முக்கல்லா வெறும் சாதாரண நகரம் கிடையாது. ஹத்ரமவுத் மாகாணத்தில் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. இந்த மாகாணம் சவுதியோட எல்லையை பகிர்ந்துக்குது. இந்த தெற்கு எல்லையில் சவுதி ஒரு நிலைத்தன்மையை விரும்புது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏமன் பல காலங்களாக, குறிப்பாக உள்நாட்டு போர் வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பதற்றமான நிலையிலே தான் இருக்குது. ஈரான் ஆதரவோட ஹவுதி போராளிகள் ஏமனோட பெரும் பகுதியை கைப்பற்றினப்ப சவுதி பயங்கர பதட்டமாகிடுச்சு. இந்த ஹவுதிகள் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரும். இவங்க தான் ஏமன்ல இருக்கக்கூடிய ஆயுதமேந்திய போராளிகள் குழு. வடக்கு ஏமனை சேர்ந்தவங்க. ஊழல், புறக்கணிப்பு மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஏமன் அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க, கிளர்ச்சி பண்ணாங்க. 2014 தலைநகர் சனாவை கைப்பற்றினாங்க. இதுதான் மிகப்பெரிய சண்டைக்கு வழிவகுத்துச்சு. சவுதி இவங்களை ஒரு அச்சுறுத்தலா கருதுது. ஏமனோட பெரும் பகுதி ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏமன் அரசாங்கம் சவுதியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அதிகார போட்டி. சவுதியும் ஈரானும் மத்திய கிழக்குல 2 மிகப்பெரிய போட்டியாளர்கள். மத்திய கிழக்குல மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடா இருக்கணும்னு 2 நாடுகளுமே விரும்புறாங்க. ஏன் முதல்ல 2 பேருக்கும் போட்டி? முக்கியமான விஷயம், சவுதியில பெரும்பாலும் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள், ஈரான்ல ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள். ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் எங்க எல்லைகளை சுத்தி வந்துட்டா நமக்கு ஆபத்தே அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா பயப்படுது. ஆக ஹவுதிகளை தடுத்து நிறுத்துறதுக்கும் ஏமன் அரசாங்கத்தை ஆதரிக்கிறதுக்கும் சவுதி இராணுவ ரீதியா ஏமன்ல தலையிடுது. சரி, ஈரானுக்கும் சவுதிக்கும் பிரச்சனை ஓகே. இதுக்குள்ள எப்படி ஐக்கிய அரபு அமீரகம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆரம்பத்தில் 2 பேருமே ஒன்னாதான் இருந்தாங்க. சவுதியும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்னா ஏமனுக்குள்ள ஹவுதிகளுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. 2 பேருக்கும் பொதுவான எதிரியா ஹவுதிகள் தான் இருந்தாங்க. அதனால ஏமன் அரசாங்கத்துக்கு துணை நிற்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கோர்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிலைமையே மாறுது. சவுதி ஏமன் அரசாங்கத்தை மட்டும்தான் ஆதரிக்குது. ஆனா ஏமன்ல STC, தெற்கு இடைக்கால கவுன்சில்னு ஒரு பிரிவினைவாத குழு இருக்கு. அவங்கள ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரிக்குது. இந்த STC தெற்கு ஏமனை தனி நாடா பிரிங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த தெற்கு ஏமன் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது? பாப் எல் மண்டேப் அப்படிங்கிற ஜலசந்திக்கு பக்கத்துல இந்த தெற்கு ஏமன் அமைஞ்சிருக்கு. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்குது. எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள்லாம் இந்த வழியா தான் கடந்து போகும். இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உலகளவுல வர்த்தகம் பாதிக்கப்படும். அதனால தான் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஈரான், அமெரிக்கா, சீனா கூட இந்த இடத்த உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏடன், முக்கால்லா மாதிரியான உயர்மட்ட துறைமுகங்கள் இங்கே தான் இருக்குது. இதனால தான் இந்த STC இது மேலே கண்ணா இருக்கு. STCயை ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரிக்குது. அதோட இந்த தெற்கு ஏமனில் தான் எண்ணெய் வயல்களும் அதிகம். ஆக தெற்கு ஏமனை கட்டுப்படுத்துறவங்க அந்த நாட்டோட பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்துகிற மாதிரி. ஏன் இந்த தெற்கு ஏமனை தனியாக பிரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தெற்கு ஏமன் ஒரு காலத்தில், அதாவது 1990 வடக்கு ஏமனோட இணைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடனை தலைநகராக கொண்ட ஏமன் மக்கள் ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற ஒரு தனி நாடாக தான் இருந்திருக்கு. பிரிட்டன்ட்ட இருந்து 1967 சுதந்திரம் வாங்கினாங்க. ஆக ஒரு தனி நாடு தான் வடக்கு ஏமனோட இணைச்சு விடப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு வளம் கொழிக்கக்கூடிய ஒரு தனி நாடு. தெற்கு ஏமனை வடக்கு ஏமனோட இணைச்சதுனால எந்த பயனும் இல்லை, அதனால எங்களை பிரிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி STC ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த STC கட்டுப்பாட்டில் ஏடன் மற்றும் முக்கியமான தெற்கு பகுதிகள்லாம் இருக்கு. இந்த STCக்குன்னு தனி இராணுவம் மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கூட இருக்கு. தெற்கு ஆயுதப்படைகள் அப்படின்னு பேர் இருக்கு. ஏமனுடைய அரசாங்க நிர்வாக அமைப்புல இந்த STC இடம்பெற்றிருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏமனோட வான்வெளியை சவுதி கட்டுப்படுத்துது.
அந்த அளவு அதிகாரம் இருக்க சவுதியை எஸ்டிசி எதிர்க்கிறது நெருப்போட விளையாடுற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஆக ஏமனை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஆயுத குழுக்கள். ஒன்று ஹவுதி, வடக்கு ஏமன்ல இருக்கக்கூடிய ஆயுதமேந்திய குழு இது. இவங்க சவுதியையும் மேற்குலகையும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதனால தான் ஈரானோட சேர்ந்திருக்காங்க. இந்த எஸ்டிசி அப்படிங்கிறது தெற்கு ஏமன்ல இருக்கக்கூடிய ஆயுதமேந்திய குழு. இவங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஆதரவு இருக்கு. இந்த ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுதிகளை எதிர்ப்பாங்க, ஆனால் எஸ்டிசியை ஆதரிப்பாங்க. எஸ்டிசி ஏமனை வடக்கு தெற்குன்னு தனியாக பிரிங்கன்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வரக்கூடிய குழப்பங்களை விட ஏமனில் அதிகம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கும். சரி, இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த தெற்கு ஏமனில் ஐக்கிய அரபு அமீரக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கல்லா துறைமுக நகரத்தில் 2 கப்பல்கள் நின்றுருக்கு. அந்த கப்பல்களோட ட்ராக்கிங் சிஸ்டம் ஏன் ஆஃப் ஆகியிருக்கு? இது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். அவங்க ஆயுதங்களையும் கவச வாகனங்களையும் இறக்கியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஆதரவு பெற்ற எஸ்டிசிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி குற்றம் சாட்டி வான்வழி தாக்குதல் நடத்தது. இந்த தாக்குதலில் வீடுகள்லாம் கூட சேதமடைஞ்சதா பொதுமக்கள் குற்றம் சாட்டினாங்க. சவுதி என்ன சொல்லுதுன்னா, ஏமன் ஒரே நாடா இருக்கணும், சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் அதை ஆளணும், சவுதியோட எல்லைக்கு பக்கத்தில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, ஏமன் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக ஐக்கிய அரபு அமீரகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது, அப்படி மேற்கொண்டா அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சவுதி எச்சரிச்சிருக்கு. ஆனால் தெற்கு ஏமன் தன்னைத்தானே ஆள உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகம் எஸ்டிசியை ஆதரிக்குது. இதை பார்த்துட்டு நீங்க தான் எஸ்டிசியை தூண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சவுதி குற்றம் சாட்டுது. எங்க தேசிய பாதுகாப்புக்கு ஏதாச்சும் அச்சுறுத்தல் வந்தா அது ரெட் லைன், சிவப்பு கோடு, அதாவது கடக்கக்கூடாத கோடு. இந்த கோட்டை தாண்டினா சண்டைதான்னு சவுதி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமீரகம் என்ன சொல்லுது? இங்க பாருங்க சவுதி, அந்த கப்பல்கள்ல ஆயுதங்கள்லாம் கிடையாது. ஹவுதிகளுக்கு எதிராக போராடுறவங்களுக்காக தான் நாங்கள் கவச வாகனங்களை அனுப்பி வச்சோமே ஒழிய ஆயுதங்களை எஸ்டிசிக்கு ஆதரவாக அனுப்பி வைக்கல. ஆனால் நாங்கள் எஸ்டிசிக்கு ஆயுதங்கள் அனுப்பியிருக்கிறதா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டையெல்லாம் அதனால் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்துட்டாங்க. அதோட எங்கள் கப்பல் மீது சவுதி அரேபியா நடத்தின தாக்குதல் ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. நாங்கள் யாரையும் தாக்குங்கன்னு சொல்லி எஸ்டிசி கிட்டெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகம் விளக்கம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உரிய அனுமதியோடு தான் நாங்கள் ஏமனுக்குள்ள கப்பல்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஏமன் அதிபர் கவுன்சில் தலைவர் ரஷாத் அல் அலிமி அமீரகத்துடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாரு. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க படைகள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாரு. இதுல மிகப்பெரிய திருப்பமா ஏமன்ல இருக்கக்கூடிய எங்க படைகளை நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகமும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஏமன் ஹவுதிகளோட போராடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்ப இது புது பிரச்சனை. முன்னாடியாச்சும் ஹவுதி வர்சஸ் மற்றவர்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அது அப்படியே மாறி போய் ஹவுதி எதிர்ப்பு குழுக்களே ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிறாங்க. தெற்கு ஏமனில் இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதால வடக்கு ஏமனில் ஹவுதிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஹப்பா, இவங்க சண்டையில் நம்மளை யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி ஏமன் தலைநகர் சனா முதற்கொண்டு வடக்கு ஏமனில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஏமன் மக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறாங்க. 1,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த யுத்தத்தில். லட்சக்கணக்கானோர் பட்டினி கிடக்கிறாங்க. இந்த யுத்தங்கள் உலகத்தோட மிக மோசமான மனிதாபிமான பேரழிவாக உருவாகியிருக்கு. யுத்தங்களுக்கான விலையை யார் கொடுக்குறா? அதிகாரிகள் கிடையாது, அரசாங்கங்கள் கிடையாது, பாவப்பட்ட மக்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சண்டை முக்கியமான நகரங்களில் நடந்துகிட்டு இருக்கிறதால. வடக்கு ஏமன் மாதிரி தெற்கு ஏமனும் போர்க்களமாக மாறக்கூடாது. ஆனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிப்பட்ட பதற்றத்துக்கு தான் வழிவகுக்குது.